அள்ளணும். இப்படி ஒரு கோழிக்கூட்டை தான் நாங்கள் பார்த்தோம். அது அந்த கோழிக்கூடு 22, இந்த கோழிக்கூடு 32,000 ரூபாவும். இதுக்கும் அப்படித்தான். இது என்னென்னா அந்த இரும்பிலே அடித்ததால் அந்த விலை, இது மரத்தில் அடித்ததால் கொஞ்சம் விலை குறைவு. நாங்கள் இரும்பு கூட்டை எடுக்க விரும்பலைண்டா இரும்பு கூடு கோழியின் எச்சங்கள் படைக்கல, சில நேரங்களில் அது கரல் பிடிக்கிறது. அதனால தான் நாங்கள் அதை எடுக்கல. நாங்கள் இப்படி மரக்கூட்டை தான் எடுத்து வழங்குகிறோம். வணக்கம் அன்பு சொந்தங்களே, காலையடியின் உதவும் கரங்கள் ஊடாக மீண்டும் ஒரு வாழ்வாதார உதவியோடு சந்திக்கின்றோம். அண்மையில் தான் நாங்கள் இந்த பரணி பகுதியிலே எங்களுடைய முன்னாள் போராளி, பெண் போராளி ஒருவருக்கான வாழ்வாதார உதவி தேவை என்று குறிப்பிட்டிருந்தோம். அதற்கேற்றால் போல் அந்த உதவியை வழங்கிட சொல்லி ஏமன் பிலபெட் நகரில் வசிக்கிற கஜோஸ் கதீசன் அவருடைய பிறந்த நாள் 26/3/2024 அவருடைய 17வது பிறந்த நாள். மற்றும் ஏகன் விஸ்வா மயூரதன் அவர்களுடைய பிறந்த நாள் 19/3/2024. அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய குடும்பத்தினரால் இந்த உதவியை வழங்க சொல்லி 80,000 ரூபாய் வழங்கியிருந்தார்கள். அந்த உதவியைத்தான் இன்று வழங்குவதற்காக இந்த முன்னாள் போராளி, எங்களுடைய பெண் போராளி ஒருவருக்கு வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். என்னுடன் சேர்ந்து எங்களுடைய ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் திரு வேந்தரண்ணா அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார். நாங்கள் அந்த உதவியுடனும் அந்த பெண் போராளியுடைய நேர்காணல் உடனும் சந்திப்போம். நாங்கள் இன்று அவர்களுக்காக கோழிக்கூடு மற்றும் 33 கோழிகள், அதற்குரிய தீவனங்கள், தண்ணீர் கேன் போன்றவற்றை எடுத்து வந்திருக்கிறோம். கோழிக்கூடு சுமார் 22,000 ரூபாய்க்கும், கோழிகளை நாங்கள் ஒரு கோழி 1,200 ரூபாய் வீதம் 33 கோழிகளை பெற்றிருக்கிறோம். அதே போன்று அதற்குரிய தீவனங்கள் 2 முளை தீவனம் மற்றும் தண்ணீர் கேன் என்பன, அத்துடன் தீவனம் வைக்கும் கேன் என்பனவற்றையும் பெற்று வந்திருக்கிறோம். அவற்றைத்தான் இன்று வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். வாருங்கள், அங்கு சந்திக்கலாம்.
அக்கா வணக்கம். வணக்கம் அண்ணா. நாங்கள் ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்த நீங்கள் எங்களுக்கு இந்த கோழி கூடு மற்றது கோழி கேட்டிருந்த நீங்கள் அதுக்கான பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்காக உங்களுக்கு இந்த பொருட்களை வழங்க சொல்லி அதாவது ஏமன் பீலவெட்டில் வசிக்கிற கையஸ் கதீசன் மற்றும் மேகன் விஸ்வா மயூரதன் அவர்கள பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க குடும்பத்தாரால் 80,000 ரூபா தந்திருக்கணும். அதுக்குரிய பொருட்கள் உங்களுக்கு கையளிச்சிருக்கிறோம். கூடு, தீவனம், மற்ற அந்த தண்ணி கேனுகள், கோழிகள். சரிதானே? இது நீங்கள் கேட்டதுக்காக, அதாவது உங்களோட ஒரு வாழ்வாதாரத்தை மென்மேலும் ஊக்குவிக்கணும் அல்லது அதை பெருக்கணும்ன்றதுக்காக. சரிதானே? நீங்கள் ஏற்கனவே கணவர் இல்லாமல் இந்த பிள்ளைகளோட உங்களோட முயற்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். சரிதானே? இந்த கோழியை உங்களால் வளர்த்ததுக்கான பிரயோசனத்தை உங்களால் பெற முடியுமா? ஏற்கனவே அப்படி எல்லாம் செய்திருக்கிறீங்களோ, வளர்த்துருக்கிறீங்களோ? முதல் வளர்த்துருக்கிறீங்க? முதல் இங்கே வளர்க்கல, அம்மாவோட இருக்கு வளர்த்துருக்கிறீங்க. இப்போ என்ன மாதிரி இனி தொடர்ந்து செய்யலும் உங்களால்? செய்யலும். அப்போ இவைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்களுக்கான உதவியை வழங்கினாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காலையீடு உதவுங்கிறவங்க கூடுதலாக இந்த முன்னாள் போராளிகளுக்கான உதவியைத்தான் தொடர்ந்து செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட இப்போ 14 வருடங்களாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். முற்றுமுழுதாகவே இந்த முன்னாள் போராளிகளுக்கான உதவிகள் தெரியும். இங்கே வந்திருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து போய் நாங்கள் நிறைய குடும்பங்களுக்கான உதவிகளை செய்திருக்கிறோம். அதாவது அவை என்ன கேட்கணுமோ அந்த உதவிகளை நாங்கள் வழங்கியிருக்கணும். சரிதானே? அப்போ இதில் உங்களை படத்தில் பார்த்தா தெரியும், இதுதான் அந்த காலையடி உதவுங்கரங்களை இயக்கிறவர் தம்பண்ணி என்று சொல்லி அவர் தான் இதை செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 14 வருஷமாக அதுக்கான நிதி உதவியையும் மக்கள் கொடுத்து கொண்டிருக்கணும். அதாவது பணிப்புல மக்கள். சரிதானே? அப்போ அவைக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் ஒரு முன்னாள் போராளி, புனர்வாழ்வேற்றும் வன்னியிலிருந்து இடம்பெயர்ந்து கூட சரியான கஷ்டத்தில் வந்திருந்த வேலையோட 3 பிள்ளைகளோட கணவனை பிரிஞ்சு வாழ்கிற நேரம் நீங்கள் வீடு தேடி வந்து இந்த உதவியை செய்ததுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒருங்கமைச்சு வீடு கொண்டு வந்து அந்த உறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே நாங்கள் தெரியுமே, நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதாவது எங்கள்கிட்ட முதல்ல உங்களை தெரிஞ்சிருந்தா நான் தொடர்பு கொண்டிருப்பேன். ஏன்டா சரியான கஷ்டத்தில் இருந்தேன். நான் எனக்கு தெரியாது. எல்லாரும் கேட்டால் அவர் தடுப்பில் இருந்து வந்தது முன்னாள் போராளி என்றால் ஒரு மாதிரி தான் எங்களை பார்ப்பினேன். அப்போ அதான் ஒன்றும் கேட்குறது இல்லை. நீங்கள் ஒரு விஷயத்தை எங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அண்ணா நீங்கள் ஒரு போராளியாக இருந்தால் இந்த உள்ள கஷ்ட துன்பங்களை நாங்கள் சொல்லியலும். நான் ஒரு போராளியாக இருக்கிறவங்க என்ற நிலைமையை போய் சென்றாலும் சரி கேர்ள் சென்றாலும் சரி என்ற பிரச்சனைகள் சொல்லியலும். சில பேர் கேட்டால் ஒரு மாதிரி தான் பார்ப்பினா போராளி என்று முந்தல் வந்த புதுல சமூகத்தோட இணைக்கல எனக்கு மாமி வரான் பொலிசு வரான்னு சொல்லி ஒரு மாதிரி தான் பார்த்தேன். சரி பிரச்சனை இல்லாமல் நீங்கள் பிரச்சனையை சொல்லுங்க, அதில் பிரச்சனை இல்லை. இப்போ ஏதோ எங்களால் முடிஞ்சளவு நாங்கள் இந்த போராளிகளுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை காலையடி உதவுங்கரங்களூடாக நாங்கள் வாழ்வாதாரத்தை அந்த காலையடி உதவும் உறவுகளுக்கு 3 பிள்ளைகள் சார்பிலும் என் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரம் இதுக்கான நிதியுதவியை வழங்கின அந்த ஏமனில் வசிக்கிற அந்த பிள்ளைகளுக்கான பிறந்த நாள் ஏற்கனவே 19ஆம் தேதி 2 பேர்ட்ட பிறந்த நாள் போயிட்டுது. இன்றைக்கு ஒரு ஆளில் பிறந்த நாள். அப்போ அவையில் இணைஞ்சு தான் இந்த காசை தந்திருக்கிறோம். அதற்கும் நாங்கள் ஜெர்மனியில் வசிக்கிற அந்த தம்பி மாதிரி 2 பேர்ட்ட பிறந்த நாளுக்கும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு மனமும் தங்களோட பிறந்த நாளுக்கு சிறு துளி பெருவெள்ள வந்தாலும் உதவியை செய்யணும்னு சொல்லி மனம் தளராது இந்த பண உதவியை செய்து இந்த வாழ்வாதார உதவிக்காக கோழியை வழங்கிய உள்ளங்களுக்கு பிறந்த நாள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்போ இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓரளவுக்கு உங்களால் இதை வளர்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 33 கோழி 33 கோழி ஒரு சேவல்கள் அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 25 கோழி முட்டை போட்டாலும் ஓரளவுக்கு உங்களால் இன்னும் கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட வீட்டு தேவையில பூர்த்தி செய்து கொண்டு மிச்சத்தை விற்கலாம் முட்டைகளை. அப்போ நீங்கள் உலகாலமும் உங்களோட முயற்சியில் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ இதையும் ஒரு நல்ல வடிவில் நீங்கள் கொண்டு வருவீங்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம். அவையும் தாயகம் வார நேரங்களில் உங்கள்கிட்ட சில நேரங்களில் பார்ப்பினோம் தாங்கள் தந்த பொருட்கள் எப்படி இருக்குது என்ன மாதிரி என்றது. அப்போ நீங்கள் தான் இதை பாதுகாப்பாக சரியாக கொண்டு போகணும் இல்லையா?
அக்கா என்ன மாதிரி உங்களுக்கு சந்தோஷமா? சந்தோஷம், நன்றி. உங்களுக்கு என்ன மாதிரி தங்கா, உங்களுக்கு என்ன மாதிரி சந்தோஷமே? கோழி உங்களை விருப்பமோ? சொல்லாதே சின்ன பிள்ளை. தம்பி என்ன மாதிரி அம்மாவுக்கு உதவி செய்து இந்த கோழிகளை வளர்த்து நல்ல நிலையில் கொண்டு வருவீங்க? என்ன படிப்போடு சேர்ந்து இருக்கிற நேரங்கள்ல என்ன அம்மாவுக்கு உதவியை செய்து இதை நல்ல வடிவாக கொண்டு வர்றதுக்கு உதவியை செய்ய என்ன? கல்லர் இல்லை, கல்லர் இல்லை. இரவில் சும்மா 4 விலைக்குந்தான். சின்ன தங்கா பெரிய தங்கா அப்படி விடக்கூடா தம்பி. இந்த காக்கடம் மிக கவனமா இருக்கும். கட்டி தூக்கணும் அதுகளையா. கீழே உள்ள ஒரு கோப்பை கொஞ்சம் முன்னுக்கு இறக்கி விடையா, கொஞ்சம் முன்னுக்கு இறக்கி விட, இறக்கி விடு. இந்த அங்கால கரையில நிற்க மாட்டேன். நடுவில் வச்சுட்டா வாரம் கோப்பை எடுத்தோம். ஓ மேலே வடிவாணி சேர்ந்து வளர விட்டு முட்டை துவங்க இறக்கி விடுங்க. ஓ சேவலை புரிம்பாக்கிட்டு ஒன்று அப்படி அது யாழ் மாவட்டம் உண்டாக்கா இங்கே இருந்த நலம் செய்யலாம்.